பிரைஸ்லர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு பேசி பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறபடினாலே நம்முடைய கண்களை மூடி நம்மை தாழ்த்தி செபிக்கலாம். செபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, கிருபை மகிமை நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை கனப்படுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த வேளையில கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். அந்த வார்த்தைகளை கர்த்தாவே கிரகிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தேவன் தந்திரல போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியான தேவன் தாமே இந்த வேளையில எங்களோடு நீர் இடைப்படுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய சின்னங்களை, இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சென்று வேதத்தின் பகுதியிலிருந்து நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிப்போம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் நம்மை சிட்சித்து நம்மை போதித்து நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக அவர் நமக்கு இருக்கிறார். நம்மை நேசிக்கிறதுனால தான் கர்த்தர் சிட்சித்து நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. நம்மை நேசிப்பதனால தான் ஒரு தவறு செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. நம்ம நேசிக்கிற ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ இல்லை நண்பர்களோ யாராக இருந்தாலும் நாம் செய்யக்கூடாத ஒரு தவறை செய்யும் பொழுது, செய்யாத ஒரு காரியத்தை, நம்ம அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நம்மை கடிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏன் என்று சொன்னால் அவர்கள் நம்மை நேசிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறபடினாலே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் அதிகமாக நேசித்தான் என்று சொன்னால் தன்னுடைய நண்பர்களை சீர்படுத்த வேண்டும், அவனை சிட்சிக்க வேண்டும் என்பது அவனுடைய ஆசை கிடையாது. அவனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் ஆசையாக வைத்திருப்பான். ஆகையினால கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக நம்மை நேசிப்பதனால தான் கர்த்தர் நம்மை சிட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் சிட்சிக்கும் பொழுது தற்காலத்துல நமக்கு கஷ்டமா இருக்கும். தேவன் ஏன் என்கிட்ட இப்படி பேசுறாரு, தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை என்னால கடைபிடித்து நடக்க முடியவில்லையே என்று சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் நினைப்பது உண்டு. ஆகையினால பிரியமானவர்களை, கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார், உங்களை கடிந்து கொள்ளுகிறார், உங்களை சிட்சிக்கிறார், உங்கள் மேல கரிசனையா இருக்கிறார் என்பதை அதை வெளிப்படுத்தும்படியாகத்தான் அந்த காரியங்களை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீ என்ன பண்ணணுமா, ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நீ செய்யற காரியத்திலிருந்து நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, அந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை சிட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம் நேசிக்கிற நம் பிள்ளைகள் ஒரு தவறு செய்யும் பொழுது அவர்களை அடிப்போம், திருத்துவோம், அவர்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தும். ஒரு சாதாரண ஒரு தகப்பனோ தாயோ இப்படியாக தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தாய் தகப்பனை பார்க்கிலும் நம்முடைய நண்பர்களை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை அதிகமாக நேசிப்பதனால தான் அவர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு. நேசிக்கிறவனைத்தான் கர்த்தர் கடிந்து கொள்வார். அவர் நேசிக்காதவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கவே மாட்டார். நீதிமானை, பக்தியுள்ளவனை, தேவனுக்காக பிரியமாய் வாழக்கூடியவனை கர்த்தர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனுக்கென்று உபவாசித்து ஜெபித்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்களை, கர்த்தருக்காக எழும்பி நிற்கக்கூடியவர்களை கர்த்தர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, இந்த கர்த்தருடைய வசனத்தை யார் ஒருவன் நேசிக்கிறானோ, அந்த கர்த்தருடைய வசனத்தை யார் ஒருவன் விரும்புகிறானோ அவனை கர்த்தர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர்களுக்குத்தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா எச்சரிக்கிறார். அவர்களுக்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா சிட்சித்து போதித்து அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சொல்றாருன்னு சொன்னா நான் என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் விரும்ப வேண்டும். கர்த்தர் என்கிட்ட பேசுறாரா, நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் என்னோடு எடைப்படுகிறாரா, என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி உங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அவர் நேசிப்பதனால தான் உங்களை சிட்சித்து நல்வழிப்படுத்த தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகையினால அந்த சிட்சியை நீங்கள் அற்பமா எண்ணாதிருங்கள். அந்த நேரத்தில் தண்டிக்கப்படும் பொழுது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் நீங்க அனுபவிச்ச பிறகு அது உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா ஒரு நீதியின் பாதையில் நடப்பதற்கு அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லும் பொழுது ஒரு சில பேருக்கு அது கசப்பு நிறைந்ததாக காணப்படும், அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு காணப்படும். ஆனால் நீங்க யோசித்து பாருங்க, கர்த்தர் என் மேல வைத்த அன்பின் நிமித்தமாகத்தான் எனக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை அப்பொழுது உங்களால புரிந்து கொள்ள முடியும். நீ மனம் திரும்பி என் பக்கமாக திரும்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்.
நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப செய்யக்கூடிய காரியத்திலிருந்து, நீ செய்யக்கூடிய பாவத்திலிருந்து, நீ தவறு செய்து கீழே விழுந்த இடத்திலிருந்து நீ மனம் திரும்பி எழும்பி தேவனோடு அமர்ந்து தேவனோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கக்கூடியவராய் இருக்கிறார். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை சிட்சிக்கிறேன் என்று சொல்றார். அவர் சிட்சித்தாருன்னு சொன்னா நல்வழியில உங்களை நடத்துவதற்காகத்தான். ஆகையினால பிரியமானவர்களே, தகப்பன் எந்த மனுஷனை நேசிக்கிறானோ அவனை சிட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போலத்தான் நம்முடைய கர்த்தர் நம்மை அதிகமாக நேசிக்கிறதுனால தான் அவர் நம்மை சிட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த சிட்சியை அற்பமாய் எண்ணிக்கொள்ளாதீங்க. அந்த சிட்சியிலிருந்து நீங்க என்ன பண்ணணும், உங்களை வெளியே கொண்டு வருவதற்காக நல்ல நல்ல காரியங்களை செய்வதற்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தை நீங்க அதிகமாக தேட வேண்டும். அவரை அதிகமாக பற்றி கொள்ள வேண்டும். நம்ம வாசிப்போம் யோவானின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையுமே உங்களுக்கு அறிவித்தேன். ஹல்லேலூயா. உங்களை நான் சிநேகிதர் என்று சொல்லி அழைக்கிறேன். நீங்க சீஷர்கள் கிடையாது. இப்போ சிநேகிதனுக்கு தான் ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கற்றுக் கொடுப்பாங்க. நம்முடைய தேவன் நம்ம ஒரு சிநேகிதன் என்று சொல்லி நம்மளை சொல்லுகிறார். நம்மளை ஒரு சீஷர்களை போல பார்க்கவில்லை, மற்ற மனிதர்களை போல பார்க்கவே இல்லை. அவர் சிநேகிக்கக்கூடிய ஒரு மனுஷர்களாக பார்ப்பதனால பிதா எனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க அவர் விருப்பமாய் இருக்கிறாரோ அதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் நம்மை நல்வழிப்படுத்தக்கூடியவர். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி நிறைய பிள்ளைகளுக்கு சரியான விதத்தில் நடக்க முடியாது. தேவனை தேடிக்கொண்டிருப்பாங்க, சரியான ஆலோசனைகள் அவங்களுக்கு இருக்காது. எப்படி போகணும், என்ன பண்ணணும், ஒரு பிளானே இருக்காது. ஆனால் தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களை நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரா. நீங்க போற பாதை அது தேவனுக்கு பிரியமில்லாத பாதையாக இருந்தால் அந்த பாதையிலிருந்து உங்களை நல்வழிப்படுத்தி உங்களை சிட்சித்து சரியான பாதையில கர்த்தர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் செய்வது அறியாதபடிக்கு, வாழ்க்கை சரியான முறையில் நடத்தி கொண்டு போக முடியாதபடிக்கு தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நண்பர்களோடு சேர்ந்து வாழ்க்கை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பேற்பட்டவர்களுக்கு தேவன் போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர்களை சிட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, உம்முடைய வேதத்தை கொண்டு சிட்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர்களை எப்படி நல்வழிப்படுத்த முடியும்? அவர்களுக்கு சாதாரண ஒரு எச்சரிக்கை கொடுத்தோன்னு சொன்னா அவங்க இருதயத்துக்குள்ளாக அது போய் சேராது. கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு போதிக்கும் பொழுதுதான் அந்த வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும், தங்களுடைய நடக்கையை காத்துக்கொள்ள முடியும், தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். வசனம் சொல்லுகிறது போல வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்று சொல்லி வசனம் சொல்றது போல அவருடைய வசனம் ஒரு வாலிபனுக்குள்ளாக, ஒரு மனுஷனுக்குள்ளாக இருந்தது என்று சொன்னால் தன்னை காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த வசனம் அவர்களை நல்வழிப்படுத்தும், அவர்களை சீரான முறையில் கொண்டு போகும். ஆகையினால பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிப்பது நிமித்தமாகத்தான், உங்களை சீர்படுத்த அவர் விருப்பமுள்ளவராய் இருப்பதனால தான் அவருடைய வார்த்தையின் நிமித்தமாக உங்களை எச்சரித்து கொண்டிருக்கிறார், உங்களை சிட்சிக்கிறார். எனக்கு மாத்திரம் ஏன் பிரச்சனை, எனக்கு மாத்திரம் ஏன் கவலை, எனக்கு மாத்திரம் ஏன் கண்ணீர், ஏன் என் வாழ்க்கையில மாத்திரம் நான் அடிக்கு மேல அடி வாங்கி கொண்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கலங்காதீங்க. பிரச்சனைகளை பார்க்காதீங்க. அதிலிருந்து வெளியே வருவதற்குரிய ஒரு வழியை நீங்கள் கண்டுபிடியுங்கள். அதுதான் வேத வாசனங்கள், அதுதான் தேவனுடைய வார்த்தைகள். தேவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்கள் பிடித்து நடக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை சீராகும். நீங்க மனம் திரும்ப முடியும். நீங்க ஜாக்கிரதையாய் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனீர்கள் என்று சொன்னால் எந்த இடத்துலையும் நீங்க இடறி விழவே மாட்டீர்கள். பிரியமானவர்களே, நாம் செய்வது என்னதென்று அறியாதபடிக்கே நம்ம என்ன பண்றோம், நிறைய காரியங்களை செய்து கொண்டிருப்போம். வயது அதிகமாக இருக்கும், அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கரெக்டான முறையில அவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியாது. காரணம், அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்றேன், நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்துல நீங்க போயிட்டு ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லும் பொழுது அவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சிட்சித்து அவர் என்ன பண்ணுவார், உங்களை போதிக்கக்கூடியவராக இருக்கிறார்.
இருக்கிறார். நீங்க அந்த சிற்றையை அற்பமா எண்ணிக்கொள்ளாதீங்க. அந்த சிற்றையை கடிந்து கொள்கிறத ஒருத்தவங்க அட்வைஸ் சொல்றாங்க, நீ இந்த காரியத்தை செய்யாத, இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா இடறி விழுந்துருவீங்க, இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பாவத்துல மாட்டி கொண்டு போயிடுவீங்க, இந்த கடனை நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னா திரும்ப உங்களால மீட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு யாராச்சும் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றாங்கன்னு சொன்னா அதை கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக உங்க இருதயத்தை நீங்க என்ன பண்ணணும், பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நீங்க நடக்கும் பொழுது நீங்க பிரச்சனையில மாட்ட மாட்டீங்க. அப்படி இந்த பிரச்சனைக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க சிற்றையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஆகையினால தன் பிரியமானவர்களே, அவருடைய வேதத்தை நீங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும். அவர் உங்களை நேசிக்கிறார். ஆகையினால தான் வசனம் சொல்கிறது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க அவரை நேசிக்கிறீர்கள் என்பதை எப்படி தெரியப்படுத்த முடியும்னு சொன்னா, வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, வேதத்தை தியானிக்க தியானிக்க தியானிக்க, தேவனோடு பழக, நீங்க அப்படி பழகும் பொழுது, அந்த வேதத்தை நேசிக்கும் பொழுது மிகுந்த சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஈஸியா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, மேற்கொண்டு போயிடுவீங்க. ஏன்னா அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சொல்யூஷன் வேதத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ வார்த்தைகளை நீங்க வைத்து ஜெபித்து அந்த பிரச்சனையை போராடி மேற்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க செய்யற காரியங்கள் என்னது என்பதை அறிந்து நிதானித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் சரியான விதத்தில் ஒரு காரியத்தை செய்தான் என்று சொன்னால் அவனை சிட்சிக்க வேண்டும், அவனை கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எந்த அவசியமும் கிடையாது. அவங்க தவறான ஒரு காரியத்தை செய்யும் பொழுதுதான் ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அவர்களை கடிந்து கொள்வோம், அவர்களை என்ன பண்ணுவோம், சிட்சிப்போம், தண்டனை கொடுப்போம். ஆகையினால நாம் செய்யக்கூடிய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இல்லையா என்பதை சோதித்து அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால பிரியமானவர்களே, வேதத்துல கூட நெகேமியாவின் புஸ்தகத்தில் வாசித்தோம் என்று சொன்னால், அந்த நெகேமியாவின் நான் வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறை நாம் பார்ப்போம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றி கொண்டு வருகிறதையும் திராட்சரசம், திராட்சை பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. திடசாட்சியாய் கடிந்து கொள்ளுகிறார் இந்த நெகேமியா. அந்த ஆலயத்தில் காணப்படுகிற குறைவுகளை பார்த்து, அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். பரிசுத்த ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாள் கர்த்தருக்குரிய நாள். அந்த ஓய்வு நாளிலே கர்த்தரை ஒருவரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும், தேவனை ஒருவரை மாத்திரமே துதிக்க வேண்டும். அவரை துதிக்க முடியாதபடிக்கு அவரை ஆராதிக்க நியமிக்கப்பட்ட அந்த நாளிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க மனம் போன போக்கில் அந்த நாளில தான் வியாபாரத்துக்கான காரியங்களை செய்கிறதோ, பொதிகளை கொண்டு வரதோ, கொடுத்தும் வாங்கியும் இப்படியாக வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் அதை பார்த்த நெகேமியா அவர்களை எச்சரிக்கிறார், கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறார். தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணத்தை கொடுக்க வேண்டுங்க. அந்த ஓய்வு நாளில் என் வேலையை பார்க்க நான் போறேன், இன்னைக்கு எனக்கு ஓட்டி வச்சிருக்கிறாங்க, நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த நாளை கர்த்தருக்குரியதை நீங்க உங்களுக்குரியதாக நீங்க மாற்றிக்கொள்ளக்கூடாதுங்க. அந்த நாளை வேலை செய்தீங்க சொன்னால் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, வீண் விரைமா இந்த பணங்கள் எல்லாம் போய்விடும். ஆகையினால கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணத்தை நீங்க கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தான் ஊழியக்காரர்கள் நிறைய பேரை அவங்க சிட்சிக்கிறாங்க, போதிக்கிறாங்க, நீங்க இப்படி செய்யக்கூடாது என்பதை, தவறு என்பதை சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா வேதத்தின் அடிப்படையில கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணத்தை நீங்க செலுத்தினீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். இந்த நெகேமியா அங்கிருந்த ஜனங்களை கடிந்து கொண்டான். கடிந்து கொண்டு தாங்கள் செய்த தவறை அவர்கள் உணரும்படியாக செய்தனர். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, இப்படியாக கர்த்தருடைய ஆலயத்தை அசட்டை பண்ணி தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை கொடுக்க முடியாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஓய்வு நாளை அது மனமகிழ்ச்சியின் நாளாக, அது தேவனுக்குரிய நாளாக நீங்க எண்ணிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் யாக்கோபினுடைய சுதந்திரத்தானாலே கர்த்தர் உங்களை போஷித்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில கேட்ட சத்தியத்தின்படியாக நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிற்சையை அற்பமாய் எண்ணாதீங்க. உங்களை கர்த்தர் அதிகமாக நேசித்து கொண்டிருக்கிறார். நேசிப்பதனால தான் ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை உங்க மனதில் நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கேட்ட சத்தியத்தின்படியாக உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, நீர் நேசிக்கிற பிள்ளைகளைத்தான் நீர் ஆண்டவரே அப்பா கடிந்து கொள்ளுகிறீர், சிட்சிக்கிறீர், போதிக்கிறீர், நல்வழிப்படுத்துகிறீர். அதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படியாக தேவனாகி கர்த்தர் நீர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணத்தை இந்நாள் முதற்கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தாவே நீர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். முதலாவதாக கர்த்தர் என்னை நேசிக்கிறார், என் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை உங்களுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா.
தாழ்த்துகிற வறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.